வணக்கம். எய்ம்ஸில் நடந்த அற்புதமான விஷயங்கள் நாடி பிடிச்சி பார்த்தோம். சித்த மாநாட்டுக்கு பல பேர் வந்திருந்தாங்க. நாடி பிடிச்சி பார்த்து வாதம், பித்தம், சிலைத்துமம்னா என்ன அப்படின்ட்டு பொதுமக்களுக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. சித்த மருத்துவத்தில் நாடி பிடிச்சி பார்த்து இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்களா அப்படின்ட்டு பல பேர், பல டாக்டர்ஸ், பல ப்ரொஃபஸர்கள், பல மாணவர்கள், இன்னும் பொதுமக்கள், மாண இது டாக்டருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், பெரியவங்க, சின்னவங்க எல்லோரும் அங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் நாடி பிடிச்சி பார்த்தாங்க. நாடி பிடிச்சி பார்த்து தான் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வாத பித்த சிலித்தமத்தை எடுத்து சொல்லி உணவு முறை பழக்க வழக்கத்தை மாற்றினா மட்டும்தான் வியாதியை குணப்படுத்த முடியும். எந்த மருந்து மாத்திரைகளோ இனிப்பு நீரையும் ப்ரெஷரையும் பல வியாதிகளையும் குணப்படுத்தாது. உணவு ஒழுக்கம், உடல் ஒழுக்கம், உயிர் ஒழுக்கம், இப்படி ஒழுக்கங்களை கடைப்பிடித்தால் மட்டும் மாற்றங்கள் தெரியும். பல பேருக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லி, ஏன் உங்களுக்கு தலைவலிக்குது, ஏன் வயிறு உபசமாக இருக்குது, ஏன் கேஸ்ட்ரிக் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, இது வந்தால் என்னென்ன செய்யும், என்னென்ன உணவு முறைகளை சாப்பிட்ணும், நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து இந்த நோய்களுக்கு அடிமையாகணுமா, அப்படிலாம் எடுத்து நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி அவங்களுக்கு தெளிவுபடுத்தி உணவு முறைகளை நீங்கள் உங்கள் உடம்பு மேலே அக்கறை காய்ச்சி நீங்கள் காமிச்சா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்றத எடுத்து சொன்னோம். அப்புறம் பானை பாருங்கள், அங்கே ஒரு பானை தெரியுதா, அந்த பானையில் தான் ரசக்கஞ்சி நிறைய பேர் குடித்தாங்க. ரசத்துலேயே கஞ்சி வைக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் டேஸ்ட் பண்ணாங்க. பாட்டி வைத்தியம் பாரம்பரிய மூலிகை ரசம், மூலிகைன்னா ரசம்னா எப்படி இருக்கணும், அந்த ஒரு டேஸ்ட் அங்கே சமைச்சு அங்கே எல்லாருக்கும் கொடுத்தோம். எல்லோரும் குடித்து ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படின்ற நிறைய டெஸ்ட்மோனி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் பல பேர் வாங்கிட்டு ரசம் வாங்கி ஆதரவு கொடுத்தாங்க. சார், நீங்கள் நிறைய இடத்துல பூத்லாம் போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிறோம். ஏன்னா பாட்டி வைத்தியம் இல்லைன்னு நினச்சோம், நாங்கள் பாட்டி வைத்தியம் இப்போ இல்லை அப்படின்ட்டு. ஸோ முன்னெல்லாம் டிவி ரேடியோலாம் விளம்பரம் வரும், இப்போ அதெல்லாம் வரது இல்லையா, அதனால் நாங்கள் இல்லைன்னு நினச்சோம். ஸோ ஒரு பக்கம் நீங்களாம் நினச்சாலும் டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராம், அடுத்தது ஷாப்பி, இப்படி பல விஷயங்களை நம்ம செஞ்சு கொண்டு தான் இருக்கோம். பாட்டி வைத்தியம், ரசம், மூலிகை மசாலா தூள், வயிறு சுத்தப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் இன்னும் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுன்றவங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ரசம் அருமையான பொருள், அதோட மூலிகைகள், தரமான மூலிகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. பவல் பூஸ்டர் கஞ்சி குடலில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் எல்லாத்தையும் சுத்தப்படுத்த வாங்கி ஆதரவு கொடுங்கள். நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.